சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஈரானிய வீழ்ச்சிக்கு மத்தியில் அமெரிக்காவின் முழு அளவிலான பொருளாதார முற்றுகை. ஈரான் பல பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றது. புதுப்பிக்கப்பட்ட சர்வதேச தடைகள் மற்றும் பணவீக்கத்தால் நிலைகுலைந்துள்ள சந்தை மக்கள் படும் துன்பங்களை ஒப்புக்கொண்டு ஈரானிய அதிபர். துருக்கி எல்லையில் போர் மூலம் அபாயம். அபு அல் துஹூர் விமானத்தள தாக்குதலுக்கு பின் பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை. 1974 எல்லை உடன்பாட்டை மீட்டெடுக்க சிரியா கோரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு குறித்து பேச ஓமான் வெளியுறவு அமைச்சர் தெஹ்ரான் பயணம். ஈரான் அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி. எவ்வளவு காலம் தேவையோ அவ்வளவு காலம் துணை நிற்போம். ரஷ்யா அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் பிரிட்டன் பிரதமர் கீவ் பயணம். காசா காகித பட்டங்கள் விவகாரம். இஸ்ரேலின் போலியான சாக்குப்போக்கு. நெதன்யாகுவின் அரசியல் பிழைப்புக்காக உருவாக்கப்படும் ராணுவ நாடகம் என அதிர்ச்சி குற்றச்சாட்டு. நேட்டோவின் 5வது விதியை தூண்டுவதற்கு சூழ்ச்சி. நம்பத்தகுந்த மறுப்பு. போர்வையில் ஜிஆர்ஜு உளவு படை சதி. ஈரானின் பொருளாதார உயர்நாடிகளை முற்றிலும் துண்டிக்கும் இறுதிக்கட்ட நிதி தாக்குதலை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் பைனான்சியஸ் டைம்ஸ் பத்திரிகையில் எழுதியுள்ள அதிரடி கட்டுரையில் ஈரானுக்கு எதிராக விடியற்காலையில் வரலாற்று சிறப்புமிக்க பொருளாதார தனிமைப்படுத்தல் மற்றும் நிதி முற்றுகை தொடங்கப்படுவதாக அறிவித்துள்ளார். ஈரானிய ராணுவ மற்றும் அணுசக்தி திறன்களை அமெரிக்க ராணுவம் பலவீனப்படுத்தியுள்ள நிலையில் தற்போது ஈரானின் பொருளாதாரத்தை முற்றிலுமாக நசுக்கி ஆட்சியை வீழ்த்தும் இறுதிக்கட்ட நிதி போர் தொடங்கப்பட்டுள்ளதாக ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு இறுதி எச்சரிக்கைப்படி தெஹ்ரானுடன் எஞ்சியிருக்கும் எந்தவொரு நிதி அல்லது வர்த்தக தொடர்பையும் தொடரும் நாடுகள் மற்றும் அமைப்புகள் அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார புறக்கணிப்பை சந்திக்க நேரிடும். ஈரானிய எண்ணெயை வாங்குவது அல்லது நிதி பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் நட்பு நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்க கருவூலம் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி தடைகளை விதிக்கும். ஈரான் முன்னெப்போதும் இல்லாத அளவில் பொருளாதார போரையும் தனிமைப்படுத்தலையும் எதிர்கொள்ளும் என்றும் தெஹ்ரானுக்கு எந்தவித உயர் நாடியையும் வழங்கும் நாடுகள் கடுமையான பொருளாதார விளைவுகளை சந்திக்கும் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க மற்றும் சர்வதேச நாடுகளின் கடும் பொருளாதார கெடுபிடிகளுக்கு மத்தியில் ஈரானின் நாணயமான ஈரானிய ட்ரியால் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு திறந்த சந்தையில் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக 2 மில்லியன் என்ற அதிர்ச்சி அளவை தாண்டி பாதாளத்திற்கு சரிந்துள்ளது. ஈரானிய ட்ரியால் திறந்த சந்தையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக 2 மில்லியனை தாண்டி சரிந்துள்ளதால் அந்த நாட்டின் பணவீக்கம் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதால் சாதாரண ஈரானியர்கள் பெரும் இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர். நாட்டில் நிலவும் மோசமான சூழ்நிலையை ஒப்புக்கொண்ட ஈரானிய அதிபர் மசூத் பெசக்கியன் ஈரான் தற்போது ஒரு முழு அளவிலான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு போரை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சர்வதேச கட்டுப்பாடுகள், ஈரானிய எண்ணெய் வர்த்தகம் மீதான கடுமையான தடைகள் மற்றும் அதிகரித்து வரும் உள்நாட்டு பொருளாதார ஸ்திரத்தன்மையின்மையே இந்த நாணய சரிவுக்கு முதன்மை காரணங்களாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. வடக்கு சிரியாவில் உள்ள அபு அல் துஹூர் விமானப்படை தளத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டது. இச்சூழலில் பதற்றத்தை தணிப்பதற்காக அமெரிக்காவின் தீவிர மத்தியஸ்தத்தில் சிரியா மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் ஜோர்டானில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் அசாத் அல் ஷபானி இஸ்ரேலின் முன்னணி உளவு அமைப்பான மொசாட் தலைவர் ரோமன் கோப் மேன் தலைமையிலான தூதுக்குழுவை நேரில் சந்தித்து பேசினார். சிரியா ஒரு சுதந்திரமான நாடு என்றும் தனது தேசிய ராணுவத்தை பலப்படுத்தவும் கூட்டணிகளை முடிவு செய்யவும் அதற்கு முழு உரிமை உண்டு என்றும் சிரிய தரப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. 2024 டிசம்பரில் பஷார் அல் அசாத் ஆட்சி வீழ்ந்த பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை விட்டு வெளியேறி 1974 ஆண்டு படை விலக்கல் ஒப்பந்தத்தை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என டமாஸ்கஸ் வலியுறுத்தியுள்ளது. சிரியாவில் துருக்கிய ராணுவ நடவடிக்கைகளை தடுத்தல் மற்றும் துருக்கிய படைகள் நிலைநிறுத்தப்படுவதை தடுத்தல், ஆக்கிரமிக்கப்பட்டு கொலோன் குன்றுகளின் சிறிய பகுதியை ராணுவமயமற்ற மண்டலமாக வைப்பது, சிரியாவின் துரு சமூகத்தினருக்கு பாதுகாப்பு அளிப்பது மற்றும் சிரிய ராணுவம் மூலோபாய கனரக ஆயுதங்களை பெறுவதை தடுப்பது ஆகியன இஸ்ரேலின் சிவப்பு கோடுகளாக உள்ளன.
வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தின் நரம்பு மண்டலமாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து பேசுவதற்காக ஓமன் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் பத்ர் அல் புசைதி நாளை தெஹ்ரானுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஓமன் வெளியுறவு அமைச்சர் பத்ர் அல் புசைதி ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை நேரில் சந்தித்து பிராந்திய விவகாரங்கள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்கவுள்ளார். உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து மூன்றில் ஒரு பங்கு கடந்து செல்லும் மிக முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியின் கரையோர நாடுகளாக ஈரானும் ஓமானும் அதன் பொறுப்பை பகிர்ந்து கொள்கின்றன. இந்த உயர்மட்ட பயணம் குறித்து பேசிய ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி, ஈரான் ஓமான் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் அரசியல் உரையாடலின் ஒரு பகுதியாகவே இந்த பயணம் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான ராஜதந்திர பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள சூழலில் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக ஆண்டி பெர்காம் திங்கட்கிழமை உக்ரைன் தலைநகர் கீவுக்கு செல்லவுள்ளார். உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்திக்கும் பெர்ன்ஹாம் உக்ரைனிலேயே சொந்தமான ஸ்கெல்ப் நீண்ட தூர குரூஸ் ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் ரகசிய கூறுகளை வழங்க பிரிட்டன் ஒப்புதல் அளித்துள்ளதாக அறிவிக்கவுள்ளார். பிரிட்டன் உக்ரைன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் முதன்மை அம்சங்களின்படி பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட ஸ்கெல்ப் ஏவுகணை பாகங்கள் குறித்து ரகசிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஐரோப்பிய ஏவுகணை உற்பத்தியாளரான MBDA நிறுவனத்திற்கு பிரிட்டன் அரசு அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நகர்வின் மூலம் பிரான்ஸ் மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகள் உக்ரைனிய மண்ணிலேயே ஸ்கெல்ப் நீண்ட தூர ஏவுகணைகளுக்கான உள்ளூர் உற்பத்தி தளங்களை அமைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் கூட்டமைப்பின் உயர்நிலை கூட்டத்திற்கு பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பெர்காம் இணை தலைமை தாங்குகிறார். உக்ரைனுக்கு பிரிட்டன் தொடர்ந்து ராணுவ உதவிகளையும் ட்ரோன்களையும் வழங்கி வருவதை கண்டித்து லண்டனுக்கான தனது தூதர் ஆண்ட்ரே கெலினை மாஸ்கோ திரும்ப பெற்றுள்ளது. அவருக்கு பதிலாக புதிய தூதர் எவரையும் கிரெம்ளின் நியமிக்கவில்லை. காசாவில் இருந்து காகித பட்டங்கள் பறக்கவிடப்பட்டதாக கூறி இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை தெரிவித்து வரும் அம்சங்கள் காசாவில் மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்காக நெதன்யாகு அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட சாக்குப்போக்கு என்று இஸ்ரேலிய விவகார நிபுணர் அடல் ஷாதித் சாடியுள்ளார். காசா பகுதியிலிருந்து பட்டங்கள் பறக்கவிடப்பட்டதாக இஸ்ரேலி ராணுவத்தை தவிர வேறு எந்த பாலஸ்தீனிய குழுவோ அல்லது தரப்போ பேசவில்லை. சாதாரண காகித பட்டங்களை பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு இணையான பெரும் அச்சுறுத்தலாக சித்தரித்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, பாதுகாப்பு அமைச்சர் சின்பெட் மொசாட் மற்றும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர்கள் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி ஒரு புனைவை உருவாக்கியுள்ளனர். அக்டோபர் மாதத்தில் வரவிருக்கும் இஸ்ரேலிய பொது தேர்தலை எதிர்கொண்டால் தோல்வியடைந்து சிறை செல்ல நேரிடும் என்பதால் ராணுவ பலத்தை காட்டி தேர்தல்களை ஒத்திவைக்க நெதன்யாகு முயல்கின்றார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் பாதுகாப்பு தலைவர் என்ற பிம்பத்தை தக்க வைக்கவும் காசா நெதன்யாகுவிற்கு மிக வசதியான ஒரு களமாக உள்ளது. உக்ரைனுக்கு ஆயுதங்கள் மற்றும் ட்ரோன்களை வழங்கி வரும் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு உற்பத்தி ஆலைகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து ரஷ்யாவின் ராணுவ உளவு அமைப்பான GRU குற்ற கும்பல்கள் மூலம் தொடர் நாசவேலை தாக்குதல்களை அரங்கேற்றி வருவதாக மேற்கத்திய உளவுத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். ரஷ்யா தனது சொந்த முகவர்களை நேரடியாக பயன்படுத்தாமல் டெலிகிராம் செயலிகள் மூலம் ஐரோப்பாவில் உள்ள உள்ளூர் குற்றவாளிகள் மற்றும் இடைத்தரகர்களை ஆட்சேர்ப்பு செய்கின்றது. கிரிப்டோ கரன்சியில் பணம் செலுத்தப்படும் இந்த உள்ளூர் குற்றவாளிகளுக்கு தாங்கள் ரஷ்யாவிற்காக பணியாற்றுவோம் என்பது கூட தெரியாத வகையில் தாக்குதல் திட்டமிடப்படுகின்றன. உக்ரைனுக்கு 155 மில்லிமீட்டர் பீரங்கி தோட்டாக்களை தயாரிக்கும் பல்கோரியாவின் EMCU ஆலை மற்றும் இத்தாலியின் KNDS அம்மோ வெடிமருந்து தொழிற்சாலைகளில் விவரிக்க முடியாத திடீர் வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. உக்ரைன் ட்ரோன் ஆலையை எரித்த வழக்கில் செக் குடியரசில் 4 பேரும் ரேடியோ அலை ஸ்கேனர் ஆலையை எரிக்க முயன்றதாக லிதுவேனியாவில் 6 பேரும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். நேட்டோவின் பரஸ்பர பாதுகாப்பு விதியான பிரிவு 5 தூண்டப்படுவதை தவிர்க்கும் வகையிலேயே இந்த ரகசிய சூழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. போலந்து மற்றும் பால்டிக் நாடுகள் ரஷ்யாவை பகிரங்கமாக கண்டிக்கும் அதே வேளையில் பதற்றம் அதிகரிக்கும் என அஞ்சி ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் தயக்கம் காட்டுவது நேட்டோ கூட்டமைப்பிற்குள் பிளவை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.